வா உன் மக வீட்டில் இருக்காவா மகன் எங்கேயும் போக மாட்டேன். நீ மழை வரும் போ நனைஞ்சு அக்கா வாருங்க. நீ மேற்கு பக்கம் அப்படியே ஆண்டி வெட்டி தேனி பக்கம்லாம் ஒரே அடப்பாக இருக்குது. ஆடி காற்று வரும் பழமாக அடிச்சுக்கிருக்கு. கச்சா நீ சாரல் விழ போதுடி இப்படித்தான் பார்த்தா தெரியுது. ஐபாலே இன்றைக்கி உன் மகனை வீட்டில் விட்டாச்சு. அவன் நினச்சி கத்துறா மகனை எங்கேன்னு கத்துறா. அங்கே நின்று திரும்பி திரும்பி பார்த்து கத்துறா கரமாண்டு மழையில் நனைஞ்சோவே. அதுக்கு தான் இன்றைக்கி நீ எப்படி சார விழுகும் போல் தெரியுது. அதுக்கு தான் நீ சின்ன மாட்டை எல்லாத்தையும் வீட்டில் விட்டாச்சு. ஏங்க என்னங்க இப்படி காற்றடிக்குது ஆடி காற்று. அந்த ஆண்டி வீடி பக்கம் இருக்கிற மலையை வர காணா. இன்னும் 1/2 மணி நேரத்தில் சாரல் விழுக போகுது. அது கன்ஃபார்ம்டு. ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம். மை நேம் இஸ் பைரம். நான் அம்னியாத்தா இங்கேயே மேய்ச்சி வகுத்து நப்பிலாம் முடிவு பண்ணிட்டீங்களா 4 பேரும்? அம்னி அக்னி அதுக்கப்புறம் யார் ஊமிச்சி பேத்தி நண்டு பாங்களே வாங்க வாங்க அங்கே போய் மேய்ச்சி வகுத்து நப்பிக்கலாம். அம்னி ஓ ஓடியா அம்னி எதுக்குறா நின்ட்டீங்க? சாரல் வள விழுக போகுதுன்னு தெரிஞ்சிச்சா உங்களுக்கு? இந்த வந்துருச்சுங்க அப்படியே லைட்டாக பொத்தி வந்தா இந்த சாரை ஒரு லைட்டாக அதுக்குள்ளே ஒரு மரத்தை பார்த்து சீட்டு பிடிப்போம். நாங்கடா மறுபடியும் டிராஃபிக் ஆகிடுச்சு. மாடு வழியை மறைச்சி விட மாட்டேன்ட்டுதா. ஒரு மாண்டியை வழியை விட்டு போனாங்கடா. சும்மா உள்ளே போங்கடா முட்டாரா. நட 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 பா பா பயப்படாத வரிக்கு வர போகிறா பாரு. நட பின்னாடியே வராங்க கருப்பு வார் எங்கே நின்ட்டாம்பரு. வாங்கடா ஒன்றும் செய்யறா அது வாட்டா நிற்கிது. அப்படி சவுண்டு விட்டு அதான் போகுது. அப்படியே வரிக்குறே பா வா 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 அங்கேயே நெடுங்க வந்துடுறாங்க. நாங்கள் இவ்வளோ காற்று அடிக்குதுங்க பாருங்க பள்ளமாக அடிக்குது. ஆஹா தெரிஞ்சு சரியான சாரல் வந்துக்கிருக்கா. பா ஓடிய 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 ஓடி மிகவும் ஆபத்தான இடத்துல வந்திருக்கோம். கிட்டத்தட்ட நடுக்காட்டில் வந்திருக்கோம். ரொம்ப காற்று ரொம்ப பழமாக வீசுது. அப்படி தான் நம்ம டிஸ்கவர் நாயன் பேர்கில் சொல்லுவாப்புல அவர் மாதிரி பேசலாம். இன்னங்க அதே மரத்துக்கு ஒரு அடப்பாக இருக்குங்க. ஆஹா சாரல் விழுந்துருச்சு சொல்லி வாய மூடில் வந்துருச்சு. ஏதாவது ஒரு மரத்துக்கிட்ட போய் நிற்கணும். வைக்கல நல்லா பழத்த மழையாக வருதா இல்லை சாரலாக வருதான்னு தெரியல. ஆனால் ஃபோர்ஸாக வருது. காற்று தான் அடிக்குது. பியூர் ஒயிட்டாக இருக்குங்க. மழை தான் வருது போலங்க. ஆஹா பண்ண மரம் சூப்பர் நாளால் பிடிச்சிருக்க. எப்படியும் அப்படியே நனைய மாட்டேன் ஒரு புட்டு கூட. அந்த மரத்துக்குள்ளே நின்று அழகாக நின்றுருக்கலாம். எங்கடா கேட்குறீங்க? ஒருவேளை புயல் கீழ் கிளம்பிருச்சோ அப்படி தாங்க தெரியுது. ரொம்ப அப்படியே ரொம்ப ஃபோர்ஸாக வருது. ஏதாவது ஒரு நல்ல மரத்துக்கிட்ட நிப்பாட்டணுங்க. நல்லா இருக்க கூடுதுங்க பசங்களா. ஏதாவது நல்லா ஒரு கும்மலாக நான் பார்க்கணும். இல்லாட்டி வயக்காடு தான் போகணும். வயக்காடு போனாலும் கொஞ்சம் நிற்கலாம். இல்லாட்டி இந்த பக்கம் நிற்கலாம். வாங்க இருந்தால் அந்த மரத்தில் நிற்போம். நம்ம அடே எவ்வளோ இடி மின்னல் வந்தாலும் இப்போதைக்கு வகுறு டேங்கை ஃபுல் பண்ணால் போட மாட்டீங்க. நல்லா மேய்ங்க மழை கண்டிப்பாக வரும். இன்றைக்கி எல்லாம் குளிப்பீங்க நல்லா சோப் போட்டு. அப்படியே வாங்க பசங்களா சாமி இதில் போய் நில்லுங்கடா. பறிக்குதில் போய் சீட்டை பிடிச்சி உள்ள நின்றுக்கா அவர். இது கொஞ்சம் மரவளம் இருக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்லங்க இது கொஞ்சம் நல்லா தாங்க இருக்குது. இந்த அளவு இருந்தால் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு அதிக மழை வந்தால் வேறு வழி இல்லை. ஓட்டம் முடிச்சு வயக்காடு தான் போகணும். அப்படியே பா பா அம்மா வாங்கடா கிருஷ்ணாமானே வேமா ஊர்றா போய் நின்றுறா. இந்த ரெண்டு சொல்லி நின்றுக்கா அவர். நல்லா கொடை கணக்காக இருக்கோல நின்றுலாம் உமிச்சே. அப்புறமேலாம் ஒன்றும் அவசரம் இல்லை. பார்ப்போம் ஒரு சாரலுக்கு எப்படி கேட்பறது. என்ன இந்த பக்கம் இருக்க மழையும் மறைச்சிருச்சு. உள்ளே நின்று அதுக்குள்ளே நின்றுடா. நல்லா இருக்குடா என்ன கேட்டா நனையாமல் இருப்பீங்க. அப்படியே பேசாமல் நின்றுடா. நல்லா கொஞ்சம் இதாகவே இருக்குது. நல்லா ஒரு 3 நாள் கேப்பை விட்டுச்சுங்க. நல்லா வெயில் அடித்தேன். ஆடு நல்லா இருந்துச்சு. மறுபடியும் சாரை பிடிச்சிச்சா. மணி எனக்கு தெரிஞ்சா 11 மணிக்கு காட்டுறத சாரை 1 மணி 2 மணி வரைக்கும் காட்டுது. 3 மணி நேரம் இப்படி தான் பெய்ய போகுது. எனக்கு விட்டு பெய்ய போகுது கன்ஃபார்மாக தெரியுதுங்க. நீங்கள் போயிட்டாங்க தாங்க முடியல. இருக்க கூட்டிக்கிட்டே போதா பேசிய ஓடு. இந்த அந்த பெரிய மரம் இருக்குது அங்கிட்டு போக மாட்டாங்க. அங்கிட்டு போனால் நல்லா இருக்கும். இந்த மரம் எப்படி இருக்குது நல்லா அழகாக வரும். ஒரு தூத்தலோடு இல்லை கொடையாக இருக்குது. இதில் நிற்காமல் வெளியே வீம்புக்கு வந்து நின்றுக்கிறீங்க. நல்லா விழுந்துக்கிருக்கு. இன்னும் கூட போகுது இருக்க மழை போய் உள்ளே போய் நில்லுங்க போங்க. நீஸ்குட்டியே மஞ்சள் தெளிய தின்றியா? பாப்பி திரும்ப உள்ளே போங்க. நல்லா மழை வருதுங்க. நல்லா ஃபோர்ஸ் அடைச்சிருச்சுங்க. இந்த மழையெல்லாம் அந்த பக்கம் அடிச்சுக்கிருக்கு. ஒரே அடப்பு தான் இல்லை. ஓடு பண்ணு உள்ளே போ. லீசா ஊரில் பரவா பயப்படாமல் இருக்கா. கொஞ்சம் குறையிற மாதிரி தெரியுது. ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மழை வந்துக்கிட்டே இருக்கும் போல தெரியுது. தாயும் பிள்ளையும் கேட்க மாட்டேங்க. மழைக்குள்ளே நனைஞ்சி மேயாதான் புள்ள மேய்ஞ்சி பயிர் நிறைய போப்பதா. போய் உள்ளே விடு. அப்படியே சிலுக்கு கொஞ்சம் கேப்பை விட்டுருக்கு. பாப்பா அடுத்த சாரல் வர போகுது. அதுக்குள்ளே வயக்காடு போயிடுவாங்களா திருப்பி எங்கன்னா இன்னொரு மரத்தை பிடிக்கணும். ஓடு மயக்கா கொஞ்சம் கேப்பை விட்டுருக்குங்க. தூரத்தில் இருக்க அந்த ஆண்டி வீட்டி மலை தான் தெரியுது. பார்ப்போம் என்ன செய்ய போகுது. இன்றைக்கி என்ன கூத்து எடுக்க போகுதுன்னு தெரில. இப்படித்தான் வரப்போன்னு நல்ல வேலை சின்ன குட்டிகளை இன்றைக்கி விட்டது ரொம்ப நல்லா போச்சு. நம்ம கரடி மலை வீட்டில் விட்டேன். என்ன அந்த நண்டு மக்களை கூட்டு கொண்டு விட்டேன். பார்ப்போம் வயக்காடு போய் வாங்கினாங்கன்னு பாடி வைப்போம். நடா கருப்பு நேற்றெல்லாம் ஓடனே இன்றைக்கி ஓட வேண்டியதானே வேறு ஆட்டை பார்த்து. எத்தனை ஓடுறியாடா இன்றைக்கி ஓடுங்கடா பார்ப்போம்டா. எங்கெங்கே போகிறேன் இப்போடா. பெருமாண்டிலாம் ரொம்ப பிஸியில் மேய்கிறார். மேய் சீக்கிரம் வகுத்து நப்புங்க எப்படியாவது. ஆகா இந்த மலைக்கு அதுக்கு ஆவாரம் பூலாம் பாருங்கள். அப்படியே எப்படி இருக்கு பாருங்க. நல்லா பச்சை தண்ணியாக இருக்கா. ஃபோக்கஸ் இன்னும் ஃபோக்கஸ் ஆகிடும். எப்படி இருக்கு பார்த்தீங்களா வேறு லெவலாக இருக்கா. அப்படியே நல்லா மஞ்சள் தெரியுதுங்க. எங்கன்னா பார்த்தாலும் எல்லா இடமும் அப்படி தான். ஆகா அடுத்த நல்ல சாரை வந்துருச்சுங்க. இந்த விஷம் அங்கனே நின்றுக்கலாம். இது நல்லா ஃபோர்ஸாக இருக்குங்க. மாட்டினாங்க போங்க. அப்படியே கரடி ஓடு போ. அந்த மரத்துக்கு நேரம் போ. அந்த மரம் நல்லா இருக்குது. நல்லா கொடை கணக்காக இருக்கும். ஓடு வா
ஓடியா இந்தா ஸ்கைப்பாலே இங்கிட்டு இருக்கீங்க வா உமிச்சை ஓடி சிட்டுக்குள்ள ஊறி உள்ளே போடி அந்த மரத்துக்குள்ளே போய் அது நல்லா இருக்க முடியும் ஓடுங்கடா வெளியே வராங்களான்னு கேட்குறாங்களா இல்லைங்கடா ஒரு 10 நிமிஷம் அங்கே நிற்போம்டாண்டா கேட்குறாங்க ஓடியா இப்போ பாரு இப்போ ஓட்டம் பிடிக்க வேணாமிச்சு ஓடி மாயக்கா யாத்தே ஓட்டத்தை பாரு கரெக்டாக அந்த மரத்துக்கு தாங்க போகிறாங்க இது நல்லா இருக்குது நனைய மாட்டேங்க அப்படியே நல்லா கோடை கணக்காக இருக்குது வந்து உள்ளே வந்து நின்றுக்குடா இன்னொரு 5 நிமிஷம் இல்லைங்க அவ்வளோதான் வெறிச்சுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ஃபோர்ஸாக அடிச்சு நிற்க போகுது ஓடி இந்தா உம்சே சீக்கிரம் வா இன்னும் அவளை வரா இருக்காங்களான்னு தெரில பெருசாக இருக்குது சிறுசாக காணாமே ஒன்று ஜெசிகா எங்கெங்கே சுற்றிட்டு வர்ற பெசாமல் நிற்க வேண்டியதானே நல்லா எப்படி இருக்குது நனையாமல் இருக்குது போகல உம்சை வீம்புக்கு நின்றுக்கு இருக்கீங்க ஊறாம வர்றாங்க பூச்சை ஓடி பூச்சி எங்கிட்டு வா அம்னியாத்தா கோடைக்கல் வரையா இங்கிட்டு வா இந்தா அம்னியாத்தா அப்புறம் மேலாம் எங்கேயும் புல் போகுது ஓடி இந்தா கோடை நீ கேட்க மாட்டேன் நல்லா ஜில்லுன்று காற்று அடிக்குதுங்க இருக்கிற மழை பெஞ்சாலும் பரவாயில்ல காற்று வர அடித்து ஆடி காற்று இன்னும் பசங்க எல்லாத்தையும் நடுங்க விட்டுரும் போலுங்க வருங்க நல்லா இதாக இருக்குது அவ்வளோதான் குறையுது கொஞ்சம் அந்த விட்ட இது கொஞ்சம் பழத்தை நான் கூட மழையாக வரப்போகுதுன்னு நினச்சேன் சாரலத்தான் விழுகுது ஒரு வழியாக எங்கிட்ட வயக்காடுக்கிட்ட கொஞ்சம் சும்மா வந்துட்டோம் திரிசா தெனாவட்டு இந்த ஸ்கைப்பால் அவள் தனியாக எங்கே நின்றுக்கிறான் அங்கிட்டு போய் நிற்கிறா வருங்க எங்கிட்ட நில்லுங்க நண்டே அப்படி ஒன்று இப்போ டப்புண்டு கொடை வேணுமா இந்த மழை ரெண்டு வச்சு நல்ல எதுக்கு உள்ளே போய் நிற்காம கொஞ்சம் பரவாயில்லங்க ரேசி உனக்கு கூட படிக்கவா அந்த நிற்கிற எப்படி இருக்கு வச்சியா மூந்து பாரு என்னென்னு பாரு இது என்னடா இது மட்டும் நனைய மாட்டேங்குது நல்லா இருக்குண்டா ஓகே அப்படியே பெரிய அமைச்சர் மாதிரியே முகம் வச்சுருக்கா அவர் மாற்றமே இல்லாமல் அதே முகமாக இருக்கு மூந்து பார்க்குறா என்னடா அது இதுக்குள்ளே மட்டும் அதிசயமாக இருக்குது மழை நனைய மாட்டேங்குது பாத்தியார் இதுக்குள்ளே தான் நினைக்கிறானா நமக்கெல்லாம் ஒன்று கொடுக்க மாட்டேன் நினைக்கிறேன் அப்படி பேசாமல் நனைஞ்சு விட்டா தொப்புன்னு ஆகிப்போச்சு அவ்வளோதான்டா அப்படி வரிச்சிச்சுடா வெயில் அடித்தாலும் அடிக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி சென்னை இந்த ஏரியா பக்கம்லாம் பெங்களூர் பக்கம்லாம் அந்த புயல் இருக்குன்னா அதோட தாக்கம் கொஞ்சம் இங்கே வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா ரொம்ப இதாக இருக்குது காலையில் நல்லா வெயில் அடிச்சு அப்புறம் லைட்டாக மோட போடுச்சு அப்போயே பார்த்தேன் ஆஹா என்னடா சுற்று போடுதுன்னு நினச்சேன் அதே மாதிரி தான் வந்துருச்சு பார்ப்போம் நான் அடுத்து 2 நாள் இப்படி தான் இருக்குது புயல் கரையாக வரைக்கும் கரையை கிடச்சினா அப்புறம் ஒரு 3-4 நாள் கொஞ்சம் வெயில் அடித்தா கொஞ்சம் ஆடு மாடு நல்லா இருக்கும் நல்லா 3 நாள் சூப்பராக இருந்துச்சு வெயில் அடித்தா ஆடு நல்லா இருந்துச்சு மறுபடியும் சாரை வளர்ந்துச்சா கொஞ்சம் ஓடிங்கோ திருப்பி அப்புறம் தேத்தணும் அதுக்கப்புறம் அடுத்த வாரம் என்ன செய்ய காத்திருக்குன்னு தெரில நம்மன்ட்டா அதே ரோஸு வாடா வயக்காடு போகும்டா விரும்பாண்டி நான் திருப்பி மறுபடியும் கம்மா பக்கம் திரும்ப ஆரம்பிச்சாங்க வாங்கடா அங்கே போகும்டா ஓடு பாருங்க இந்த அளவுக்கு எப்படி அடப்பாக தெரிஞ்சு இப்போ என்னடாண்டா இந்த ஏரியா ஃபுல்லாக எல்லா மலையும் தெரியுதா அப்படியே ஆண்டி வெட்டி மலை இங்கிட்டு மேற்கு தொடர்ச்சி மலை அப்படியே இங்கிட்டு நம்ம ஸ்கைப்பால் ஊர் எல்லாம் தெரியுது வாங்கடா அப்படியா பசங்களா வாங்க கமான் வயக்காட்டில் என்ன கோரப்புள்ள ஈரம் இருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி மேயிறாங்க தெரில நடந்துக்கிட்டே இருக்க போகிறாங்க தெரியுது இங்கேருந்து அந்த தலை வரைக்கும் நடக்க போகிறாங்க வாங்க அமைச்சர்களே இன்றைக்கி இந்த வயக்காட்டில் கொஞ்சம் நேரம் மேய்ஞ்சிட்டு போகணும் கோரப்பில் கடிச்சிட்டு கம்மா பக்கம் போய்க்கிடுவோம் கம்மா பக்கம்லாம் இருந்துச்சு ஈரமாக இருக்கும் முள்ளு குத்தி சிந்துக்கு இந்த ஈரத்துக்கு சும்மாவே நடக்க மாட்டேன் இவர் நல்லா ஊமிச்சு பேத்தி ஓடி பிடிச்சிட்டா விளாண்டுக்கு இருக்கா அவளுக்கு நல்லா ஓடி பிடிச்சி நல்லா இருக்கும் பாரு ஓட்ட நிற்க மாட்டேன்டுது என்ன நல்லா அவங்களுக்கு ஜாலியாக இருக்கா ஓடி பிடிச்சிக்க ஊமிச்சு பேத்தியே வேறு அம்மியாத்தாவ அவள் சிட்டு புள்ள நல்லா ரேஸ் வச்சு விளாட்றாளுங்க ஓட்டத்தை பாரு நல்லா நாய் ஊட்டி இறக்க ஓடுறாங்க அம்மியாத்த சேட்டையை பார்த்தீங்களா நல்லா அவளுக்கு ஓடுறது கை கால் வரப்பு நல்லா இருக்கும்ல இவங்க என்ன ஓடிடுறீங்க இனத்தை பார்த்தீங்களா குட்டியோ கச்சா கூட ஓடிடுற ஹா சின்ன குட்டியெல்லாம் இந்த அளவுக்கு ஓடுவியா என்னடா நின்ட்டீங்க தூரத்தில் ஆடு போயிது அதை பார்த்தோன்னே பயந்து நின்ட்டாங்க என்னமோ நாய் நினச்சி அவங்க அந்த பாடு இருந்துக்கிட்டு வர மாட்டாங்க நம்ம இங்கிட்டு இருந்து அங்கிட்டு போகக்கூடாது ஏன்னா எம்பூட்டு புல் கிடக்கு இங்கேருந்து அங்கே போனோம்னா சண்டைக்கு வந்துடுவாங்க நம்ம இதை தாண்டி அங்கே போனோம்ச்சுக்கா பூட்டு புல்லை வச்சுக்கிட்டு அங்கே வந்து மேயிறாயிண்டு அப்புறம் பெரிய வாய்க்கால் தகராயிரும் அதனால் நமக்கு இதுவே போதுங்க நேற்று இதில் தான் மேய்ச்சோம் என்ன அன்னைக்கு கொஞ்சம் ஈரமாக இருக்குது அவ்வளோதான் யாரும் மோசம் குட்டி தான் கூட்டு போகிறாளா ஐக்கே 4 காலில் பாய்ச்சல பறக்கிறாங்க இவர் என்ன விதத்தில் பறந்து போகிறாங்க இவர் எங்கடா வரீங்க ஓய் நண்டே இந்த ஓடுற வேலை தானே ஆகாது அது வரைக்கும் போக போகிறாங்க நேற்று அங்கே போயிட்டாங்க அந்த வேப்ப மரத்தை அங்கே வரைக்கும் போயிட்டாங்க அங்கெல்லாம் போகக்கூடாதுங்க நீ செந்தட்டிக்கிற வராங்க இங்கேனே மடக்கி விட்டு இங்கிட்டே திருப்பிடணும் செந்தட்டி தின்று நினைக்கிறாங்க நல்லா ஓடி போங்க இன்றைக்கி அங்கே விடுவேன் நினைக்கிறேன் வாங்க நீ இதிலே உங்களை மடக்கி போகலாடி பாரு வன மரத்தெல்லாம் ஓட்டத்தை பாரு நல்ல இந்த ஈரமாக இருக்கும் ஓட்டம் பிடிக்கிறாங்க பாரு நல்லா ரேஸ் வைக்கிறாங்க பாருங்க மேஞ்சா நான் செந்தட்டியாக கடிப்பேன் இல்லாட்டி நான் மேய மாட்டேன் நடந்துக்கிட்டே திடுறாங்க பார்த்தீங்களா வீம்புக்கு நடக்கிறாங்க பழி வாங்குறாங்களா போனால் தான் அங்கே போவேன் இல்லாட்டினா மேய மாட்டேன் நான் நடப்பேன் இவங்களை என்னத்தை செய்ய விட்ட திருப்பி கம்மாக்குள்ளே கொண்டு போயிடணும் ஓட்டா தான் எனக்கு தெரியும் ரொம்ப ஓவராக போகிறாங்க ஒரு காலத்தில் ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி வெறும் மண் கடைஞ்சி அந்த புல்லை உப்பு இருக்கா மூக்கை வச்சு ஊதி திண்டாங்க அந்தளவுக்கு படு மோசமாக இருந்துச்சு பாலைவனத்தோட மோசமாக இருந்துச்சு அதெல்லாம் மறந்துட்டு இப்போ நல்லா மெட்டு பண்ணுறாங்க இந்த புல் திண்டா அது வயிறு நிறையது இது திண்டா நல்லா ருசியாக இருக்கும் அது நல்லா இனிக்கிண்டு விதவிதமாக போகிறாங்க
திருப்பி அந்த 5 மாதம் நினச்சி பார்த்தாங்க வச்சுக்க அதோட வெறுத்துருவாங்க. அண்டே நான் மோப்பம் பிடிக்கிறா தெற்க பார்க்குறா வடக்க பார்க்குறா எல்லாம் எங்கிட்டு போயிருக்காங்கிட்டு நீ இதே எழுத்துக்கு வந்தியா எழுத்துக்கு வந்துட்டு நீ தெரியாமல் இருக்கு எப்படி நண்டு அந்த அப்புறாணி வேணாக்கா நடிக்கிறது நடுத்தரு நண்டு சேட்டையை பாரு. தற்கோருங்க நெட்டி செடி இருக்குல்ல அதோட சக்காளத்தி செடின்னு சொல்லுவாங்க. நெட்டி மாதிரியே இருக்கும் ஆனால் அது அந்தளவுக்கு நெட்டி தான் சத்து அதுக்கு சக்காளத்தின்னு வாங்கி எப்படி இருக்கும் பார்க்க கீழே நல்லி மாதிரியே இருக்கும் ஆனால் கீழே நல்லி எதுவும் கிடையாது. கீழே நல்லி அது எல்லாம் பார்த்தாலே தெரியும் அது வேறு மாதிரியே இருக்கும். இது ஒரு இதுக்கு என்ன பேருன்னு தெரில ஆனால் நெட்டிக்கு சக்காளத்தின்னு வாங்கி நல்லா கொடி நல்லா வளருங்க. நல்லா கார்த்திகை மாதம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பூட்டி வந்து நிற்கும். பசங்க கரிச்சு கடிப்பாங்க. இந்த இந்த வயக்காலில் மட்டும் தான் கிடக்கும். தொலி அடித்து வச்ச மானைக்கு இருக்குங்க. இன்னும் நான் நெல் நடலாம் வேறு ஏன்னா இன்னும் நல்லா மழை பெஞ்சா தான் தொலி அடிப்பாங்க. இன்னும் குறை கிடக்கு ஏகப்பட்டதெல்லாம் கிடக்கு. இன்னும் இந்த பக்கம்லாம் அடிப்பாங்க. இதெல்லாம் கம்மா பிறகுனா தான் அடிப்பாங்க. அது கிணறு இருக்கனால அந்த பக்கம் எங்கள் வீடியோ அந்த பாதி அளவு கடிச்சிருக்காங்க உலங்க. இன்னும் என்ன கேட்டால் இந்த ஒரு வாரத்தில் ரிசல்ட்டு தெரிஞ்சிடும். ஆனால் பார்த்தேன் மேட்டில் ஏறிட்டாங்க. மேட்டில் ஏறக்கூடாதுங்க ஒன்றும் இல்லைங்க. அதில் என்ன மேலே ஏறி பூச்சி பொட்டாக இருக்கிற நேரம் இந்த டயத்தில் மேட்டில் ஏற்றவே வேணாம். இதுக்குள்ளே மேஞ்சாமல் இறாங்க இல்லாட்டி கம்மா பக்கம் போயிடுவாங்க. இங்கே நிற்கிறது எல்லாம் சுத்த கருப்பாக நிற்கிதா இதெல்லாம் பக்கத்தூர் ஆடுகள்லாம் என்னை நிப்பாட்டி வச்சுருக்காங்க. எல்லாம் நல்லா காலையில் வந்தது. அங்கிட்டு தூரத்தில் மேயுது நம்ம கூட மேப்பாரில் இது நம்ம ஒரு ஆடு அங்கிட்டு தனியாக மேய்க்கிறாப்புல. அது போக இந்த எங்கிட்ட ஒரு ஆடு இருக்குது பக்கத்தூர் ஆடு. அது போக நம்ம ஊர் செம்பரி இடம் இந்த வந்திருக்கா தூரத்தில் எல்லா பேரும் ஏன்னா கம்மாக்குள்ளே முள் இருக்குது. இதுனா முள் இருக்காது அதனால் வயக்காடை நோக்கியே வராங்க. பால் வேறு நல்லா வந்தால் இந்த மழை வச்சு ஈரத்தை மிச்சா மொத்தமாக காடு ஊண்ட மாட்டேன்ட்டு இருந்தால் படுத்து கிடக்கா வருங்க. நல்லா குளத்துக்குள்ளே கொக்கு கிடக்கா தலையை எட்டி பார்க்குற மாதிரி எப்படி எட்டி படுக்கிற அவர் எதுக்கு இப்படி படுத்துருக்க செரிமானம் ஆகலையா கைப்பாலே பாரு மூஞ்சியில் பாரு மண்ணை வச்சு என்ன நல்லா இருந்த முகத்தை கெடுத்துப்புடுற இங்கே பாரு மண்ணாக இருக்குது என்ன பார்க்குறா என்றைக்கும் இல்லாமல் நம்ம கொஞ்சம் தாங்குறானே கால் இந்த காலா மண்ணாக இருக்குது. என்றைக்கு நான் இதை எடுத்து அடப்புறேன் எதுண்டே கால் தெரில மொத்தம் ஊண்ட மாட்டேன்றா. இந்த காலம் அந்த காலத்தில் ஸ்கைப்பலை இந்த கால் தானே இந்த கால் தான் வலிக்குதுல முள்ளுகளில் குத்திருக்கா இல்லை அந்த நெகை வளர்ந்துருக்கான்னு ஒன்றும் தெரிய மாட்டேன்டுது. இந்த கால் தாங்க மண்ணை காலை கழுவிட்டு தான் பார்க்கணும். கம்மாக்குள்ளே போனால்தான் பார்க்க முடியும். கால் வலிக்குது சேத்து புண்ணு மாதிரி தெரிகிறது. சேத்து புண்ணே தாங்க அடடா வந்துருச்சு. ரொம்ப மோசமாக இருக்குங்க சார். எந்திரி பையாப்பளே நடந்து வா நம்ம அங்கே போய் கூடத்தோட போய் தனியாக இருக்காதா வா இப்படி ஸ்கேப் இருந்தா விட்டு போகிறேன் பாரு. பின்னி நாய் இருக்கும் அங்கே ஒரு நாய் வருது அந்த வருது ஒரு நாய் முடியா இந்தா இந்தா நாய் வருது அத்தை நாய் வருது கைப்பாளே நாய் வருது இந்த வருது பயப்படாமல் போகிறதுக்கு ஏன் எந்த வருது நான் போகிறேன் விட்டு போகிறேன் வர அவங்க போகிறான் அவர் கால் அவளுக்கு அந்த சேத்து புண்ணு தாங்க வலி மற்ற முள்ளுகளுக்கு ஊற்றலை. சேத்து புண்ணு எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் வந்துருச்சு. இந்த ரோசியை வர கால் நோன்றா அவளை நான் பார்க்கணும். இவங்களை கம்மாயிலேருந்து கொண்டு வரக்குள்ளேயும் நினச்சேன் கால் முள் குத்திரும்ண்டு. ரோசியா உனக்கு என்னாச்சு உங்கள் அம்மா மெடிக்கல் லீவில் இருக்கா எந்த கால் முள்ளுதா ஹா ஒன்றும் இல்லை தற்கொரு ஒன்றும் செய்யாது அவ்வளோதான் எடுத்தாச்சு கவலைப்பட தேவையில்லை நட இந்த கால் உண்டு சும்மா உண்டு சின்ன முள் தான் வேற ஒன்றும் இல்லை பெருசாக இல்லை. நம்ம தெனா விட்டு பார்க்குறா எதுக்கு இப்படி நடக்க மாட்டாப்புல இருக்கா சார் ரொம்ப அப்படி அவளை நினச்சி சோகமாக இருக்கா அவளை நம்ம ஸ்கைப்பால் நினச்சி அவளை பார்க்குறா தூரத்தில் நடந்து பையாப்பிலே வர்றா. அதை பார்த்துட்டு நம்ம தெனா விட்டு ரொம்ப பரவாயில்ல தெனா விட்டு இருந்தாலும் 2 பேரும் ஒரே இடத்துல வந்தவங்கள அதனால பாசம் இருக்கும். நான் விட்டு நேற்று வீடியோவில் ஸ்டார்டிங்கில் ஒரு செடி ஒன்று காமிச்சிருப்பேன் அது என்ன பேருன்னு கேட்டிருந்தேன். அது சில பேர் நாயுருவின்றீங்க ஆனால் நாயுருவி எனக்கு தெரியும் அந்த செடி இல்லைங்க. நாயுருவினா கையில் தொட்டா அப்படி ஒட்டுமில்லை இது அப்படி இல்லை இது ஒரு வித்தியாசமான பூவாரிச்சு. இன்னொரு நண்பர் போட்டதார் கமெண்ட்டில் பூனை வாசல் செடின்னு பார்க்க புதுசாக தெரியும் ஒருவேளை அதான் தான் உண்மையான பேராக்குன்னு தெரில. அது பார்க்க அப்படி தான் தெரிஞ்சு ஆனால் அதுலேருந்து ஒரு வித்தியாசமான ஸ்மெல் வந்துருந்துச்சு. அதுவும் ஆடுகள்லாம் அதை தொட்டு பார்க்கல கிட்ட போவாங்க மோந்து பார்ப்பாங்க கடிக்கவே இல்லை. ஆனால் நாயுரு செடியும் அது கிடையாது அது நான் பார்த்துருக்கல அது வேறு மாதிரி இருக்கும். அம்னியாத்தா எப்படி இருக்கு மழையில் நனைஞ்சது போதும் அத்தே வாழாட்டிக்கிட்டு இப்படி வர ஆச்சா இப்போ நல்லதில்லை நல்லா காஞ்சிச்சா காற்றடிக்கல வெயிலடிக்கல இருந்தால் நல்லா கொஞ்சமாக காஞ்சிச்சு பரவாயில்ல. கொஞ்சம் அந்த கூதலுக்கு தாங்க மாட்டாங்க இல்லாட்டினா நல்லா படுத்து கிடந்தாங்க. சாரம் மறுபடியும் விழுந்துருச்சு. இந்த நடையை கட்டுறாங்க என்னங்க கம்மாக்குள்ளே தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கலாம்னு நினச்சேன். மறுபடியும் மழை கொஞ்சமாக வந்துருச்சுங்க. என்னங்க அடுத்து ஒரு சாரல் காட்டுது ஃபோனில் பார்த்தா 3-4 மணிக்கு. அதுக்கப்புறம் நனைஞ்சாங்கன்னா மொத்தமாக நடுங்கிடுவாங்க வேறு பசங்க என்னாண்டே தெரில. அங்கே சென்னையில் பெய்கிற தாக்கம் இன்னும் வந்துக்கிட்டே இருக்கும் போல தான் தெரியுது போல் என்னாண்டே தெரில. இப்போ 4-5 வருஷம் பார்க்குற நியூஸில் சென்னை நல்லா தண்ணியிலே மழை பெய்யுது. ஒருவேளை சென்னையில் நிறைய நல்லா வெறும் நல்லவங்களாக இருப்பாங்களோ. எப்போ பார்த்தா பாரு தண்ணி வருஷம் அவங்க தான் ஊற்றுது. கடல் பக்கத்தில் இருக்கனால ஆகுனா ஒரு புயல் கிளம்பி வந்துடுதுப்பா பயவில்லையா
சரி வாங்க போயிட்டாங்க போயிட்டாங்க நண்டே செந்தட்டி கடிக்க போமா நண்டே சொல்லு நண்டே செந்தட்டிக்கு தான் முதல்ல இருப்பா வாங்க போவோம் அந்த முள்ளுக்குள்ளே விட்டுருந்துங்க சல்லு நேராக விட்டு அங்கே போயிடுவாங்க லீசா நல்லா துத்தி செடி வளர்ந்துச்சு வருங்க நல்லா வளர்ந்துச்சு இது வரைக்கும் 2 நாள் முன்னாடி எந்த அளவு இல்லை இன்றைக்கி தான் துத்தி எந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு இன்னும் அடுத்த வருஷம் இன்னும் நல்லா வளர்ந்துடும் போல் லீசா வந்தாச்சு பிடிச்சிக்குன்னு ஐக்கி வந்தோடனே ஒரு பால் கொடி இருக்குது மாதிரி பிடிச்சி கடிக்கா கடி எங்கிட்டாவது கடிச்ச வப்பு நல்லா பூக்கோலை இருக்குது தற்கொலை இருக்க பூக்கோலை இதை கடிப்பாங்க இப்போதைக்கு மழை காலத்தில் அந்த பூக்கொலைக்கு பஸ் கடிக்கிறவர் எப்படி கடிக்கணும் கரிச்சுன்னு ரோசே உங்கள் மம்மியை பார்த்து கற்றுக்கிட்டா அப்படியே கரிச்சு கடிக்கிறா அப்படி சத்தக்குன்னு போடுவான் இப்படி அப்படி கடிக்கணும் அப்படி கடிச்சு நல்லா கடிக்கிறா வாங்கடா இதுதான் வர்றது கொம்பா கடிச்சா தான் வயிறு நிறைய ஓடி வாங்க நண்டு மக்கள் கடிக்கிறது வரும் இப்படி கடிக்கணும் நல்லா கடிங்க இந்த கொம்பு கடிச்சு தான் வகுத்து நப்ப முடியும் இந்த மாதிரி கோரப்பில் கடிச்சிங்க சிக்கிற கடிங்க செந்தட்டினால எதுவும் பார்க்கக்கூடாது விட்டு விளாசுங்க நல்லா உருமாண்டியா பார்த்தீங்களா அடுத்த மழை வந்துருச்சு இப்போ தான் மேயிறாங்க என்கிட்ட மழை மாதிரி சொன்ன மாதிரி கரெக்டாக 3 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரி மணி இப்போ தான் பெல் அடிக்குது சாரில் விழுக ஆரம்பிச்சிச்சு இன்றைக்கி வடக்கிருந்து மழை வருதுங்க கிட்ட இன்ன வரைக்கும் மேற்கிருந்து வந்துச்சு இப்போ வடக்கிருந்து வருது பார்ப்போம் பழத்து பெய்யுமான்னு என்னன்னு தெரியலை அவ்வளோதான் எக்கு போட்டு முடிச்சா அந்த பால் கொடி இன்னும் நல்லா வரட்டும் கொடி வரட்டும் இன்னும் ஏகப்பட்ட நாள் இருக்குது இதே மாதிரி கொடியில் என்ன கிடங்க வாருங்க உள்ள முடக்கத்தான் கொடி அந்த பக்கம் அது அந்த பக்கம் எங்கிட்டலாம் முடக்கத்தான் கொடியில் எக்கு துப்புலாம் மறந்துருக்கு நல்லா காடி சாப்பிட்டுக்க நல்லா உரைச்சி பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க கொஞ்சமாக கூடுது வேற வந்து இப்போ தான் நல்லா கொம்பு மேயலான்னு பார்த்தேன் அதுக்குள்ளே பயவில் வந்துருச்சு நேரம் எங்கே போவாங்க தெரில ஆனால் என்ன சுற்று இருக்குது மணி 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் சுற்று விட்றாங்களா இல்லை எங்கிட்ட ஒரு நல்லா அண்ணன் கூடுதுங்க வந்துருச்சுக்க ஃபோர்ஸ் ஆகிடுச்சுங்க யார் ஓடுறாங்க நல்லா மரத்தை தேடி ஓடுறாங்க இனாவது ஒரு மரவை தேடி எங்கிட்ட ஒரு மரம் இருக்குது இதுதான் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் கருத்து இன்னும் மழை பெய்தா கருத்து வந்துட்டாங்க ஒருத்த விடாமல் பிடிங்கி போட்டு வந்துட்டாங்க ஆத்தடி ஆத்தா ஒரு சொட்டு நனைஞ்சிடக்கூடாது இந்த பக்கம் நல்லா பூக்கோளம் இருக்குது சாம் இதில் விடலாம் இந்த பக்கம் போகிறத விட இது கொஞ்சம் பெட்டர் இப்போ தான் பயவில் நம்ம ஸ்கைப்பால் மேயவே ஆரம்பிச்சிருக்கா இவளுக்கு காஞ்ச புல் கேட்குது இது வந்து கொஞ்சம் காஞ்ச உப்பு இருக்குது தங்கிட்டு நல்லா அங்கே கொஞ்சம் காஞ்ச கிடக்கு இதைத்தான் தின்னுறா நல்லா தின்னு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயும் அடுத்த மழை வரக்குள்ளேயும் சரி நண்பர்களே நான் அடுத்த மழை வரக்குள்ளேயும் சட்டு புட்டுன்னு பசங்களை கூப்பிட்டு நேராக வீட்டுக்கு போயிடணும் மணி 4 மணிக்கிட்ட ஆயிடுச்சு நனைஞ்சிட்டாங்கன்னா தாங்க மாட்டாங்க பாடி நான் போய் முடிஞ்ச அளவுக்கு நான் வயிறு நிறைஞ்சிச்சுங்க பசங்களுக்கு எங்கிட்ட மாற்றி விட்டேன் அங்கிட்டு ஒன்றா இங்கிட்ட ஒன்றாங்க போகும்போது ஒரு பறக்கு வரும்போது ஒரு பறக்குறேன்னா எங்கிட்ட வயிறு நிரப்பிட்டாங்க ஆனால் இன்றைக்கி தண்ணி குடிக்கல வேறு எங்கே இந்த கிளைமேட் குடிக்காது ஆனால் நாளைக்கு பாருங்கள் கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் போட்டு லைக்காக தட்டி விட்டுருங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் அடுத்த ஆடுபடியில் உங்களை நான் சந்திக்க வரேன் அதுவரை உங்களிடமிருந்து வரப்படுது நான் உங்கள் வைரம் கரெக்டா சாப்பிட்டு கொண்டா பார்க்குறவங்க லைக்காக தட்டி விட்டுருங்க நெக்ஸ்ட் அடுத்த ஆடுபடியில் பார்ப்போமா டாட்டா பாய் கிருஷை நீ மட்டும் மேற்க போய்க்கிருக்க வயக்காடு பார்ப்பறியா எங்கே இருக்க ரெட்டை சொல்லியோ முட்டுறா கச்சா இப்போ கிட்ட போய் அம்மா தானே எதுக்கு நம்மளை முட்டிக்கிட்டே இருக்காட பார்க்குறா இன்னும் ரெட்டை சொல்லி கச்சா அம்மா தான் நினைக்கிறாங்க கூடவே திடுறா ரெட்டை சொல்லி இந்தா என்ன முட்டுறாளா நீ பார்த்து ஏற்று முட்டு வளர்ந்துருக்கல இன்னும் எதிர்த்து முட்ட ஆரம்பிச்சிரு அப்போ தான் ஏற்று முட்டாத்தான் இல்லாட்டி உன்னை முட்டாங்க ரெட்டை சொல்லி இந்தா ரெட்டை சொல்லி இந்தா என்ன முட்டுற பரவாயில்ல இன்னும் கச்சா மறக்காமல் பாசமாக வச்சுருக்கா ஒரு அம்மா பார்த்துக்கிட்டே இருக்கா பாரு இப்படி பார்த்துக்கலாம் இன்னும் 1 வருஷம் கழிச்சு அவளை ஏற்று முட்டுறா ரெட்டை சொல்லியே அப்படி இருக்கணும்